என்ன பக்கம் பேண்ட் சட்டை எல்லாம் போட்டுட்டு எங்க கிளம்பி இருக்க? ஏக்க நான் சொல்லுதே அது வந்து என்ன சொல்ல நாலுபடி தேவா எங்க போறான்னு சொல்லுங்க பாப்போம். என்ன மாட்டி விடு, நான் என்ன சொல்லன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். கூறுகிட்ட குக்கரை ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. மத்த நேரம் எவ்வளவு ஐடியாவை அவுத்து விடுவியா? அவுத்து விடுறதுக்கு நானே இடுப்புலயே சொல்லிட்டு தெரியுதேன். ஒரு ஐடியா வர மாட்டுக்கு. இப்ப மண்டை அப்படியே பிளாங்க் ஆயிட்டு. உங்களை நம்ம வேலைக்கு ஆகாது. எக்ஸ்கியூஸ் மீ பத்மாக்கா, அது எங்க கிளம்பி நிக்காமனா தேவா? சின்ன பண்ணே நம்ம டவுன்லயே இருக்கோம், கிராமத்துல தானே இருக்கோம். உனக்கு தெரியாததா? நம்ம ஊர்ல நிச்சாமலாம் கழிச்சிட்டாலே பொண்ணு மாப்பிளையே எங்கேயுமே வெளியே விட மாட்டா. ஆனா இப்ப என்ன வேலை விஷயம்னால எல்லாரும் வெளியே போக வர செய்தவா. ஆனாலும் கருக்களுக்கு பிறகு 6 மணிக்கு மேல எங்கேயுமே அனுப்ப மாட்டாவோ. உனக்கு தெரியுங்களா? அதுவும் இல்லாம நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம். இப்ப அவன் எங்க போறான்? எங்கேயுமே போகக்கூடாது. உனக்கு தெரியாதாக்கோ? நீ சொல்ல வேண்டாமா? எங்கேயும் போகக்கூடாது, அது எனக்கு தெரியும். ஒரே ஒரு முக்கியமான இடத்துக்கு போகாம இருக்க கூடாதுக்கா. என்னது போகாம இருக்கக்கூடாதா? அது என்ன இடமா இருக்கும்? இவன் என்னத்த சொல்லி இழுத்தோட போறா தெரியலையே. கடவுளை நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் போல இருக்க. இப்ப சின்ன பொண்ணாக்கா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. எப்படியாவது வெளியே போகணுமே. ராஜசன் வேற அங்க காத்துட்டு இருப்பாங்களே. என்னடி சொல்லுதா? முக்கியமான இடமா? அங்க போகாம இருக்கக்கூடாதா? ஆமாக்கு முக்கியமான இடம் இல்ல, ரொம்ப 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 முக்கியமான இடம். அது போகாம இருக்கவே கூடாதுக்கா. கல்யாணத்துக்கு முந்தின நாள். நீ சொல்லத பார்த்தா எந்த இடம்? அப்படி எந்த இடத்துக்கு போகணுமா சொல்லு. ஏக்கோ பியூட்டி பார்லர் இருக்கா? பியூட்டி பார்லர் இருக்கா? பியூட்டி பார்லர் வாசல்ல கால் எடுத்து வைக்காம எந்த பொண்ணு மாப்பிளையும் மடமேடல கால் எடுத்து வைக்க மாட்டாங்க. அப்படியே காலை இதுக்கா எல்லாம் சரிதாம்டி. ஆனாலும் இந்த இன்னைக்கு போய் எப்படி பியூட்டி பார்லர் போனோம்? அது நல்ல வாட்டி இருக்கு. கல்யாணத்துக்கு முந்தின நாள் போவா, ஒரு 5 நாள் முன்னால போலாம்ல. இதான் சொந்த செலவிலே சூனி வைக்க மாறிங்குது. 4 மணி கேட்டேல நம்ம புஷ்பாக்க புரியாம பேசிட்டு இருக்காவோ. எப்படி நான் புரிய வைப்பேன்? என்ன பொண்ணு, நான் வேணா லேசா காதுகிட்ட போய் புரிய வைக்கிட்டா? போதும், நீங்க புரிய வச்சது போதும் தாயே. 1 சொல்ல வச்சு கடைசியில 9 சொல்லி கடைசியில 1 இல்லாம ஆக்கி போடுவியா? உங்களுக்கு இப்ப மட்டும் புத்திசாலின்னு நினைப்பு. ஒரு ஆள் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னேறி போடாத, உடனே பொறாம. உடனே 4 மணிக்கு கிறுக்கு வந்துருமே. என் தங்கச்சி சொல்ல சரிதானே? ஒரு வாரத்துக்கு முன்னால அந்த பியூட்டி பார்லர்க்குலாம் போயிட்டு இருக்கலாம்ல. சின்ன பொண்ணு, நான் என் மொமெண்ட சொன்னா ஏதாவது சொல்லுவான். அதனால நீ சொல்லலாம் பக்கம் மாட்டு. ஏதாவது சோப்பு இருக்கும் பத்தியா, அதை எடுத்து மூஞ்ச நல்ல 2-3 தடவை ராவுன்னு ராவி தேய்ச்சி கழுவ சொல்லு. பியூட்டி பார்லருக்கு போன மாதிரி தான் இருக்கும். நல்ல முகம் நல்ல பளிச்சுன்னு ஆயிரும் சொல்லு. என்னது சோப்பு போட்டு 2-3 தடவை ராவுன்னு ராவணுமா? ஏவா, இங்க இருந்து தப்ப முடியாதுன்னு நினைக்கேன். அவ்வளவுதான், நீ மறந்துரு. என்னக்கா சொல்லுதியா? உங்க அம்மா போற பக்கம் பார்த்தா கண்டிப்பா அந்த துபாய்காரி கழுத்துல தாலியை கட்டணும் போல இருக்கு. பியூட்டி பார்லர் சாதாரணமா நினைச்சிடாதியா. கல்யாணம்னு முடிவு பண்ணணும்னா எப்படி நம்ம மண்டபத்தை புக் பண்ணுதோம் அதே மாதிரிதான் ஃபேஷியல் பண்ணதுக்கும் இப்போ முன்னாடியே புக் பண்ணிருக்கா. இல்லைன்னா சாதாரணமெல்லாம் போயெல்லாம் ஃபேஷியல் பண்ண முடியாது. புக்கிங் போட்டு எவ்வளோ மாசம் ஆச்சு தெரியுமா? இப்போதாக்கா இன்னைக்கு தாக்கா கிடைச்சிருக்கு. அதனால தாக்கா கண்டிப்பா போகணும். இல்லைன்னு வச்சுருங்க, உங்க மரமோ சூப்பரா தக்கன்னு மின்னுவா. உங்க மொவே கறி கட்ட மாதிரி நின்றுட்டு இருப்பான். எப்படி நல்லா இருக்குமா? எப்படி நீ சொல்லுது யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. அவ மட்டும் நல்ல என்னெல்லாமோ போட்டோ எடுத்து நல்ல தக்கன்னு தான் மின்னி போய் இருக்கா. அவ போட்டால நல்ல அளவுல இருப்பா. என் மவன் ஒரு மாதிரி எல்லாம் இருப்பான். என்ன சொல்லன்னு எனக்கு தெரியலையாமா. உங்க அக்கா விட மாட்டக்கா. அவன் எங்க தெரியுமா போறான்? யாழினியை பாக்கிறதுக்கு போறான். 10 நிமிஷத்துல பாத்துட்டு வந்துருவாங்க. நீ எப்படி உங்க அக்காவை சம்மதிக்கவே நான்லாம் சொல்ல முடியாது. புஷ்பா சின்ன பொண்ணு சொல்லுது கேட்டியா? அங்க போய் என்னெல்லாமோ போட்டோ எடுத்து ராவணா தானே நல்ல முகம் சொல்லிப்பா இருக்குமா? இல்லன்னா என் மருமோ நல்ல டாம்பிகமா இருப்பா. என் மவன் ஒரு மாதிரி சொங்கி மாதிரிலாம் இருப்பான். நாளைக்கு பின்ன போட்டோல பார்க்கும்போது அப்படி இருந்தா நல்ல வாட்டி இருக்கும். அதான் யோசிக்க நானும். இங்க போயிட்டு வரட்டுக்கா. வேற எங்கம்மா போறான்? அந்த முகத்தை தானே அழகு பண்ணதுக்கு சும்மா போயிட்டு வரட்டும். அதெல்லாம் அந்த காலமுக்கு அங்கங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லதெல்லாம் ஒரு காரை பிடிச்சி அதுல பத்திரமா போயிட்டு பத்திரமா வர சொல்லிடுவோம். எப்படி கரெக்டி காருன்னா அப்ப பரவாயில்ல, பைக் லீக்ல போக விடப்படாது. சின்ன பண்ணி அப்போ கார்ல வேணா போயிட்டு பத்திரமா வர சொல்லிடுவோம். சரிதானே? சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ்க்கோ. ஐயோ பத்மாக்கா நிக்காங்க, நான் எப்படி கூட்டு போவேன்? என்ன ராஜேஷனே கூட்டு போங்க. ராஜேஷே பாத்து எடுத்து கூட்டு போப்போ. என்ன வாந்த மாதிரி வாய பழக்காதீங்க. பியூட்டி பார்லருக்கு அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கீங்க. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இக்கோ பயப்படாதியா, 10 நிமிஷத்துல ஃபேஷியல் போட்டு ஓடி வந்துருவோம். தேவா நில்லு, நானும் வரேன். எதுக்கு நீங்க நில்லுன்னு சொல்லுதேன்னு எனக்கு தெரியும்க்கா. நீங்களும் கூட போய் ஒரு ஃபேஷியல் போட்டு வந்துடலாம் நினைக்கி. அப்படிதானே? இல்ல, எனக்கு எல்லாம் ஃபேஷியல் பண்ணணும்னு ஆசை இல்லம்மா. சும்மா தனியா போறாமல கூட போயிட்டு வரலாம்னு நினைச்சு நானும் வரேனே. ஏக்கோ உங்களுக்கும் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்குதானே செய்யும். ஒரு ஃபேஷியல் போட்டா என்ன அப்படின்னு கவலையப்படாதீங்க. நம்ம 4 மணி சூப்பரா ஃபேஷியல் போட பாத்துக்கிடுங்க. அப்படியே சின்ன பண்ணு. அப்ப எனக்கும் கொஞ்சம் போட்டு விட்டா நல்லா இருக்குமே. இக்க கவலைப்படாதீங்க. ஊர் அழைச்சிட்டு வந்தோம்னா சொல்லி உங்களுக்கு மூஞ்சில ஃபேஷியல் போட்டு விடுறதுதான். நாளைக்கு கல்யாணத்துல எல்லாரும் கேட்க போறாங்க, மாப்பிள்ளைக்கு அம்மா யாருன்னு கேட்க மாட்டாங்க. இது யாரு மாப்பிள்ளைக்கு உட பிறந்தாளா அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. அப்படி ஒரு ஜொலிப்பு உங்க மூஞ்சில இருக்கும். பேசுனது போதும், நேராயிட்டு ஊரளிக்கு போவாங்க. இதுக்குதான் எல்லாரும் வசந்தி தேடுது. அவ இருக்க இடமே நல்ல கலகலான்னு இருக்கும். எம்ம நேரம் வராயிட்ட மறுமொழுக்கு மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு கொடுக்கணுமே. தேவா, நீனே இப்படி உடஞ்சு போய் நின்னா யாழினிக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? சொல்லு, கொஞ்சம் தைரியமாயிரி. முதல்ல வருத்தத்தை வெளிக்காட்டிக்கிடாத. யாழினி
யாழினி அப்பாவுக்கு என்னாச்சு? அப்பா வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த தரகர் அண்ணாச்சி எப்படியோ அப்பாவை பார்த்துருப்பாங்க போல. அவங்க தான் இந்த மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, நாளைக்கு கல்யாணம்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட உடனே அப்பா மயங்கி விழுந்துட்டாங்களாம். உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டோம். ஆமா தம்பி, நான் தான் ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்தேன். தம்பி என்ன மன்னிச்சிருங்க. இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா உண்மையை சொல்லியிருக்க மாட்டேன். கல்யாணம் நடக்க விஷயம் அவனுக்கு தெரியாது பத்தியா. தெரிஞ்சுன்னா ஏதாவது சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அவன் மவளை கட்டி வைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாமே அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல தான் நான் இப்படி சொன்னேன் பார்த்துக்கப்போ. இப்போ அவன் வந்து படுத்து கிடக்கிறதுக்கு நானே காரணமாயிட்டேனே. வருத்தப்படாதீங்க அண்ணாச்சி, நீங்க நல்ல எண்ணத்துல தான் சொல்லியிருக்கீங்க. விடுங்க, கண்ணு தொடங்க. யாழினி அழாத, தைரியமாரி. டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் உள்ள போய் பார்த்துட்டு இருக்காங்க. செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. தேவா, டாக்டர் வராரு. டாக்டர், எங்க அப்பாவுக்கு என்னாச்சு? நல்ல வேலைமா, கரெக்டான நேரத்துல கொண்டு வந்து அட்மிட் பண்ணீங்க. இல்லன்னா கிரிட்டிக்கல் ஆயிருக்கும், அவங்களோட உயிருக்கே ஆபத்தா கூட முடிஞ்சிருக்கும். டாக்டர், ஏதோ அதிர்ச்சியான விஷயம் நடந்திருக்கும் போல, அதனாலதான் சடனா அவங்க மயக்கம் மட்டும் விழுந்திருக்காங்க. வேற ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, எல்லாம் செக்அப் பண்ண சொல்லி இருக்கிறேன். அப்புறம் 1 ஹவர்ல அவங்க கண்ணு முடிச்சிருவாங்கம்மா, பயப்படாண்டா. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வேற பயப்படுற மாதிரி இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லம்மா. ஆனா எந்த ஒரு அதிர்ச்சியான செய்தியையும் தாங்கக்கூடிய நிலைமையில அவங்க இல்ல. அதனால புரிஞ்சு கொஞ்சம் நடந்துக்கோங்க. ஓகே டாக்டர். டாக்டர், அவங்க கண்ணு முழிச்ச உடனே வீட்டுக்கு கூட்டு போலாமா? ஆமா, கண்ணு முழிச்சோன்னா ஒருக்கா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க தாராளமா கூட்டு போலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு அதிர்ச்சியான செய்தியும் அவங்களுக்கு சொல்லாண்டா. நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கொஞ்சம் கஷ்டம்தான். சரிங்க டாக்டர், எந்த ஒரு அதிர்ச்சியான செய்தியும் அவங்களுக்கு போகாம நாங்க பாத்துக்கிடுதோம். டாக்டர், எங்க அப்பாவை பார்க்கலாமா? அவங்க இப்ப கண்ணு முழிக்கலாமா? அவங்கள எந்த டிஸ்டர்ப் பண்ணாண்டா. அதனால இங்க இருந்தே பாத்துக்கிடுங்க. பிறகு கண்ணு முழிச்ச பிறகு நேர்ல பக்கத்துல போய் பாத்துக்கிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேவா, டைம் ஆயிட்டே இருக்கு, சீக்கிரம் யாழினிட்டு பேசிட்டு வா. நான் வெளியில நிக்கிறேன். அண்ணாச்சி கொஞ்சம் வாங்கலாம். யாழினி, என்ன சொல்லி இவளை சமாதானப்படுத்தன்னு தெரியலையே. யாழினி, அதான் டாக்டர் சொன்னாங்கல்ல, ஒன்னும் இல்ல மாமாவுக்குன்னு, பயப்படாத. சூழ்நிலைகள் நமக்கு எதிரா இருந்தாலும் நல்லதே நடக்கும்னு நம்ம 2 பேருமே நம்புவோம். தேவா, யாழினி கவலைப்படாத. அப்பா கண்ணு முழிச்ச உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் உங்க வீட்டுல கொண்டு விட்டுட்டு நான் வீட்டுக்கு போறேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை வேற, இதுக்கு மேல இன்னும் பிரச்சனையா? வேண்டாங்க, நானே கூட்டி போயிருவேன். தேவா, சூழ்நிலையை புரிஞ்சுக்கா. உங்க மாமா கண்ணு முழிக்க வரைக்கும் இருந்து நம்ம அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுல கொண்டு விட்டுட்டு போறாருந்தா லேட் நைட் ஆயிரும். அதுக்கப்புறம் நிலைமையை புரிஞ்சுக்கோ, உங்க வீட்டு நிலைமையா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அண்ணாச்சி, நீங்க கூட இருப்பீங்களா? ஆமா தம்பி, என் பொண்டாட்டிட்ட போன் பண்ணி சொல்லிட்டேன். நான் கூட இருந்து கவனிச்சுக்கிடுவேன். தேவா, நீ ஒன்னும் பயப்படாத. அண்ணாச்சிட்ட எல்லா விஷயத்தையும் வெறியா நான் பேசிட்டேன். அவரு கூட இருந்தே கவனிச்சுக்கிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம கிளம்புவோம். ஏன்னா இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. ஏற்கனவே உங்க அம்மா 2-3 தடவை எனக்கு போன் அடிச்சாச்சு. சரிண்ணே, ஒரே ஒரு நிமிஷம். யாழினி, இத வாங்கிக்க. எதுவுமே வேண்டாம், சொன்ன கேளுங்க. சாரி யாழினி. தேவா, கொண்டாத. தங்கச்சி, ஒரே ஒரு நிமிஷம். சொல்லுங்கண்ணே. தங்கச்சி, அவன் என்ன சூழ்நிலையில இருக்கான்னு உன்னை விட நான் இப்போ பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அதனாலதான் சொல்லுதேன், நீ மனசு வருத்தப்பட்டுக்கிடாத, வாங்கிக்க. அப்பாவோட டிஸ்சார்ஜுக்கு இது ஹெல்ப்பா இருக்கும். நீ வேண்டான்னு சொன்னு வச்சுக்கியா, அவன் வீட்டுல வந்து புலம்பிட்டே இருப்பான். அதை என்னால தாங்க முடியாது. சொன்னா கேளு. ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி சொல்லுதாமா, இதை வாங்கிக்க. உனக்கு அப்படியே வாங்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட கடனா நினைச்சுக்கோ, திருப்பி கொடுத்துரு. ஏன்ட்டு தான் நான் திருப்பி அவன்கிட்ட கொடுத்துருந்தேன். கவலைப்படாதம்மா, நம்ம ஒரு கணக்கு போட்டா ஆண்டவன் ஒரு கணக்கு போட்டுதான் வச்சிருப்பான். அவனை மிஞ்ச யாராலையும் முடியாது. ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டாமா. நம்ம தலைவர் சொன்ன டயலாக் இப்போதைக்கு அதுதான் கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. வேற எதையும் என்னால சொல்ல முடியலம்மா. நல்லதே நடக்கும், அவ்வளவுதான். தைரியமாயிருமா. போயிட்டு வரோம். யாழினி, கிளம்புறேன். அழாதம்மா, உன் குணத்துக்கும் உங்க அப்பன் குணத்துக்கும் ஒரு குறையும் வராது. சிஸ்டர் யாழினி, பயப்படாண்டம்மா. உங்க அப்பாவுக்கு ஞாபகம் வந்துட்டு நீ போய் பாருன்மே. டாக்டர் சொல்லிருப்பாங்கல்லம்மா, நினைவு வந்தன ஒருக்க செக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு. ஆமா சிஸ்டர், அப்படிதான் சொன்னாங்க. சரிம்மா, உள்ள போய் பாருமா போ. அப்பா மக்களே, நான் இப்ப எங்கம்மா இருக்கேன்? என்னம்மா ஆச்சு? ஏதோ ஆஸ்பத்திரியில இருக்க மாதிரி இருக்கு. ஒன்னும் இல்லப்பா, காலையில நீங்க சரியா சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகல. அதான் வேலைக்கு போன இடத்துல லேசா மயக்கம் வந்திருக்கும் போல இருக்கு. அதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். வேற ஒன்னும் இல்லப்பா, இப்ப கிளம்பிட வேண்டியதான். மாப்பிளைக்கு கல்யாணங்கிற விஷயத்த என் பிள்ளைகிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? பாவம், அவன் மனசு உடஞ்சி போயிருவா. சொல்லாண்டா, ஏதோ நடந்தது மாதிரியே காட்டிக்கிட்டேன்டா.
சரி மக்களே, இங்கே இருக்கு எனக்கு பிடிக்கல, சீக்கிரமா கிளம்பிடுவான்னா. சரிங்கப்பா. பில் போட்டாச்சுமா. பில்லை கட்டிட்டு நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போலாம், டாக்டர் சொல்லிட்டாங்க. ஓகே சிஸ்டர். அண்ணாச்சி, டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்கலாம். அப்பா கிட்ட நீங்க எந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம், நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. நான் போய் பில் பே பண்ணிட்டு அப்படியே காருக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இருக்கட்டுமா, நீ இங்கே உட்காரு, நான் போய் பில்லை கட்டிட்டு அந்த ஒரு காரையும் கூட்டு வந்துருந்தேன். அண்ணாச்சி இந்தாங்க காசு. ஓ வலிக்கு ஐயா, வலிக்காம எடுத்துறேன், மெதுவா எடுக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், கிளம்புறோம். சரிம்மா, டாக்டர் சொன்னது நினைவு இருக்கலாம். சரி போயிட்டு வாங்க. பாத்து போங்கப்பா. ஊரலைக்கு ஒருத்தரையும் காணல. இக்க பத்துமா வந்து அப்படியே கூட்டு போனால என் மருமலை ஊரலைக்கு வாமான்னு. என் மருமலை அப்படியே போயிட்டால, என்னன்னு தெரியல. ஆமா, இப்பதான் ஞாபகம் வருது. குவாசலக்கா வீட்டுல இருந்தனக்கா ஆரம்பிப்பாவோ வரிசை அந்த ஆள எல்லா வீடையும் கூட்டிட்டு இவரை நம்ம வீட்டுக்கு வருவா. அத கொஞ்சம் யாராயிட்டே என்ன தெரியல. என் ஊரலைக்கு என்ன வந்துட்டாவோ. எல்லாரும் உள்ள வாங்கம்மா. புஷ்பாவா, வசந்தி வாமா. செல்ல தையதே, எங்க அக்கா மௌனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். கம் 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 கம். என்னடா இது, எங்க இருந்தா மொச்சக்குன்னு சவுண்ட் வருது? யாரா இது? 3 கிளவிகளும் வாய் சும்மா தான் இருக்கு. நம்ம புஷ்பாக்கமும் சும்மா தான் வெத்தலை பாக்கு கொடுத்துட்டு நிக்கா. வேற எங்க இருந்து சவுண்ட் வருது? கம் 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 கம். 4 மணி. இன்னும் உனக்கு பச்சி வேணுமா? குத்துல குடலுக்குள்ள இருக்க பச்சையெல்லாம் வெளில வந்துரும். யார் சின்ன பொண்ணு? எங்க இருந்து கலவண்டு வந்தியா? என்ன சின்ன பொண்ணு ஒரு மாதிரி பேசுதா? நான் இதுக்கு களவாங்க போறேன். நம்ம புஷ்பாக்கா எல்லாத்துக்கும் காப்பி கொடுத்தாங்களா? காப்பி கூட எல்லாத்துக்கும் பச்சி வடை அது இதுன்னு கொடுத்தாங்கல்ல. நான் தான் அதில் கூட 2 தாங்கக்கோ அப்படியே போற வெளியில தின்னுட்டு போறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். நம்ம ஊரடிக்கு போயிட்டு முன்ன பின்ன ஆகும், வந்து தான் சாப்பிடணும். அதுக்குள்ள வயிறு பசிச்சிரும். இடப்பட்ட நேரத்தில் ஏதாவது ஒன்று வாயில போட்டதா கொஞ்சம் தெம்பா இருக்கும். வீடு விட போனோம்லக்கா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்தல அந்த அக்கா சரி எடுத்துக்கோமா அப்படின்னாங்க. நான் அந்தல ஒரு 5-6 பச்சை எப்படி எடுத்து இந்த கவருக்குள்ள போட்டுக்கிட்டேன். கடவுளே, உங்களை வச்சுட்டு இன்னைக்கு ஊரடிக்குள்ள என்ன திருக்கூத்தலாம் நடக்க போது தெரியல. சிறுபொண்ணு, நமக்கு எது முக்கியமோ முக்கியம் இல்லையோ, நமக்கு சோறு முக்கியம். நம்ம மயக்கம் போட்டு கீழே விழுந்தோன்னு வச்சுக்கியா யார் நம்மள தூக்கிட்டு போவா? அதனாலதான் சொல்லுதேன், நல்லா ஏதாவது தின்னு எடுத்து தெம்பா இருந்துக்கணும். ஆத்மாக்கா எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. கேக்கா வேணும். அந்தால ஒரு 5-6 பச்சையை புறக்கி போட்டிருக்கேன். வழி நடுவே திங்கணும்னு. உனக்கு 2 தரட்டா, தின்னுக்கோ. ஒன்னு ஒரு பாக்கெட்ல போட்டுக்கோ, ஒன்னு கையில வச்சு இப்ப பிச்சு தின்று. உங்களை மாதிரி சோத்து முட்டை நினைச்சீங்களோ? ஆமா, நான் சோத்து முட்டை, இவ சோறு இல்லாத மூட்டை. அடுத்த ஆளு அதை சொல்லுது இதை சொல்லுதுங்கிறதுக்காண்டி நம்ம வாழ்க்கையை நம்ம வாழாம இருக்க முடியாது. நம்ம இஷ்டப்படி வாழ்ந்தாதான் நமக்கு சந்தோஷம். யாரு என்ன சொல்லிட்டு போட்டு பச்சையை திங்காத கிச்சியை திங்காதன்னு நான் திம்பேன். அங்க என்னத்து பேசிட்டு இருக்கியா? ஐயா, சொந்தக்காரங்கிட்ட மனசு விட்டு பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்ன வந்துச்சு? நான் பச்சை திங்க இல்லைன்னா பலகாரத்தை திங்க. பேசாம இரி. என்னன்னு போங்க. ஊர்ல பத்திரிகை கிடையாது. ஊர் மரப்படி எல்லாரையும் வெத்தலை பாக்கு வச்சு தானே அழைக்கணும். அதான் வெத்தலை பாக்கு எடுத்துடுங்க. குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்க. தம்பி எங்க? என் மம்மி இப்பதான் வந்தான். அந்தால ஓ மாப்பிள தான் வந்து கூப்பிட்டாரு. ஆப்டா மார்க்கெட் போகணும் வாடேன்னு. அந்தால கூட போயிருக்கான். காலையில காப்பி குடிக்க வந்துருங்க. இட்லி காப்பி எல்லாம் நம்ம வீட்டுல தான் வந்துருவோம். அங்கதான் வந்து சாப்பிடுவோம். என் மருமக காலையில சொல்லியாச்சு. அதான் எங்க வீட்டுல தோசைக்கெல்லாம் ஒன்னும் போடல. என் மாமியார் எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்குன்னு தெரியலையே. கல்யாணத்துக்கு வாங்கத்தேன்னு எங்க அக்காவும் 1 வாரத்துக்கு முன்னால சொல்லியாச்சு. நானும் 2-3 தடவை சொல்லியாச்சு. இருந்தாலும் இப்ப பார்த்து சொன்னா அடுத்த வீட்டுல சொல்லுதேங்கும். சொல்லாட்டாலும் என்னை பார்த்துட்டு பேசாம அவ பாட்டில் மூஞ்ச முறுக்கிக்கிட்டு போயிட்டா. அவ அக்கா வீட்டுல கல்யாணம்னால ஒரு மாதிரி தாமதம்னு குதிச்சலைடா அப்படின்னு அதையும் சொல்லும். என்ன சொல்லனே தெரியல. சரி, நேருக்கு நேர் பார்த்தாச்சுல, 1 வார்த்தை சொல்லது சொல்லிடுவோம். ஏதே உங்ககிட்ட எங்க அக்கா ஏற்கனவே சொல்லிட்டா, நானும் சொல்லிட்டேன். ஏதே நம்ம வீட்டு கல்யாணம், நீங்க முன்ன நின்று நடத்தி கொடுக்கணும். இருக்கட்டு. வெள்ளையமத்தி உங்க வீட்டுக்கு போனேன். உங்க மருமோள ஆளை காணலையே. உங்க மவனையும் காணல. என் மவனும் மருமோனும் இந்த சின்ன பையலுக்கு பிறந்த நாள் வருதுல்ல, அதுக்குதான் துணி எடுக்கிறதுக்கு நார்வேலுக்கு போயிருக்காவா. இங்க வச்சு சொல்லப்படாதுல, உங்க வீட்டுல வந்தெல்லாம் சொல்லணும். வீட்டுக்கு வருவீல கொஞ்சம். ஐயே, நான் இப்ப எங்க அங்கனோடி வர இங்க உட்காந்து கொஞ்ச நேரம் கதை விட்டுட்டு போவேன். இங்க வச்சு வெத்தலை பாக்கு தந்துரு. நான் உடனே நினைக்க மாட்டேன். இதுல என்ன இருக்கு? எல்லாம் நம்ம வீடு தானே, நம்ம செல்லத்தாய் வீடு தானே. தாமா இங்க வச்சு தா வாங்கிக்கிடுது. ஏடி வசந்தி, 2 வெத்தலை பாக்கு எடுத்து வைட்டி. கேக்கா, வெள்ளை மகளவிய நம்பாத. அதனால என்ன தெரியுமா சொல்லும்? அடுத்த வீட்டுல வச்சு என்ன வெத்தலை பாக்கு தந்து கூப்பிட்டா, அதனால நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன் அப்படி 4 பேர்ட்டு 4 விதமா சொல்லுக்கா. 4 மணி சும்மா புடுங்க. அதான் வெள்ளை மக்களவி சொல்லுதுல, இங்க வச்சு நான் வாங்கிக்கிட்டேன்னு. அது வாயால சொல்லும்போது எதுக்கு மெனக்கிட்டு அதை இழுத்துட்டு போனோம் அங்க அவங்க வீட்டுக்கு? சும்மா கொடுங்க. நாளைக்கு இதனாலதான் ஏதாவது நான் வரல கல்யாண வீட்டுக்கு, அடுத்த வீட்டுல வச்சு வெத்தலையும் பாக்கு தந்தா அப்படின்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சுன்னு வச்சுடுங்க. கவனிக்க முறையில கவனிச்சு விட்டுருவோம். ஆமா, அதுவும் சரிதான். கிளவிக்கு கொடு. இல்லையம்மாச்சி, வெத்தலை பாக்கு எடுத்துடுங்க. உங்க மோவன்ட்ட சொல்லிருங்க, மருமோட்ட பேர பிள்ளை எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க. புசுப்பா வந்துருவான். எத்தனை ஊர் அழைச்சு வர்றதுக்கு முன்ன பின்ன ஆயிரும். நீங்க எங்க அக்கா வீட்டுல போய் சாப்பிட்டுருங்க. அங்கதான் சாப்பாடு எல்லாம் வச்சிருக்கு. போறேன். இங்கிட்டு கிளவிய பத்திட்டு முறுக்கிக்கிட்டு ஒரு மாதிரி கோவத்துல நிக்கத. நான் என்னத்த சொல்ல? கல்யாண வீட்டுல 4 பேர் 4 விதமா தான் இருப்போம். அதை பத்தில நீ கவலைப்படாத. விட்டு தள்ளு, வா போவோம் அடுத்த வீட்டுக்கு. எங்க ஊர்ல எல்லாம் கல்யாண பத்திரிக்கை 1 வாரத்துக்கு முன்னால வச்சு கூப்பிடுவோம்ல, அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது. ஊருக்கு வெத்தலை பாக்குன்னு சொல்லுவாவா, அதுதான் உண்டு. அதுதான் வச்சு எல்லார் வீட்லயும் முந்தின நாள் வந்து கொடுத்துட்டு போவாவா. கல்யாண வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க சொக்காரங்களுக்கு மட்டும் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்க மாட்டாங்க. அடுத்த ஊர்ல இருந்து யாராவது வந்து குடி வந்திருப்பாங்க. அவங்கனாலும் சரிதான், அக்கம் பக்கத்துல யாரா இருந்தாலும் சரிதான், எல்லாரும் நம்ம ஒரே குடும்பம் நினைச்சிட்டு எல்லாருக்குமே வெத்தலை பாக்கு வச்சுதான் கொடுத்து அழைப்பாங்க. அந்த காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஊர் கட்டுப்பாடு அது அப்படியே தான் இருக்கு. யாரும் அதை
மீறவும் இல்ல அதை மாத்தவும் இல்ல அப்படியே தான் நாங்களும் பின்பற்றிட்டு வரோம். இப்பதான் ஏதோ வாட்டப்பா அதுல இந்த பத்திரிக்கை அனுப்பி கூப்பிடுதாவல அப்படிலாம் தான் நடக்குது. வீடியோ பார்க்க சொந்தங்களே, உங்க ஊர் எது? உங்க ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி இருக்கா? இல்லன்னா பத்திரிக்கை கொடுப்பாங்களா? இல்லன்னா இந்த புதுசா தான் அந்த பஞ்சுக்கிழவி சொன்னல அதே மாதிரி வாட்ஸ்அப்லயே கூப்பிடுறாங்களா? என்ன யாதுன்னு விவரம் மட்டும் இந்த கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் படிச்சு தெரிஞ்சுக்கிடுவோம்ல.